முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். எங்க அண்ணன் அறிவாளியா இல்லையான்னு தமிழ்நாட்டில் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் வேலை செய்யும் அவ்வளவு கேவலமா பேச்சா பத்திரிக்கை, மாலை மலர் பத்திரிக்கை. உங்க பேர் என்ன மட்டும் அப்ப நீ பேசுற சிராஜித், உன் பேர் சிராஜித்னா அப்ப நீ கோமால இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ கோமால இரு என்ற ஒருவரை பாதுகாப்புக்கு விட்டுட்டார். புகழ்மாறன் ஒரு தம்பி, ஒரு புகழ்மாறன் ஒரு தம்பி ஒல்லியா இருப்பான். அவன் தான் எனக்கு முதலாக சூட்டு பயிற்சி கொடுக்குறான். காடுகளுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு இஷ்டத்துக்கு சுட விடுவான். அதை சுடுங்கண்ணா, இதை சுடுங்கண்ணா, இதை சுடுங்கண்ணான்னு. நான் பார்க்கும்போது அவனுடைய செருப்பை கழட்டி கீழே போடுறான். இந்த செருப்பில் முட்டியை வச்சுக்கிறீங்கன்னா சுடுங்க, எனக்கு சூட்டு பயிற்சி கொடுக்குறான். ஒரு வாரம் அவன் தான் சூட்டு பயிற்சி கொடுத்தான். எனக்கு பாதுகாப்புக்கு அண்ணா அவனுக்கு கீழே ஒரு படையை வச்சு என்னோட முன்ன ஒரு வண்டி பின்ன ஒரு வண்டி, நடுவில் என் வண்டியில் சேரா ஓட்டுவான், பின்னாடி துவக்கோட தம்பி புகழ்மாற இருப்பான். உடனே கதறி அடித்து ஓடி என் தம்பி சேரலாதன் எல்லாரும் என்னை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. என்னடா சொல்லுங்கடா அண்ணன் ஒன்றுமே உனக்கு ஓடலை. புகழ்மாறனும் தவானனும் செல்லடித்து இறந்து விட்டார். எப்படி என் மனநிலை இருக்குன்னு மட்டும் நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள். இப்போ தான் என்னை படுக்க வச்சுட்டு போகிறாங்க, ஓய்வெடுங்கண்ணான்ட்டு. காலையில் சந்திப்பான்ட்டு 2 பேரும் இறந்து விட்டாங்க. எப்படி பாருங்கள். அப்போது தலைவர் எனக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. எனக்கு தலைவரே பயிற்சி கொடுத்துருவா இருக்குன்னா கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அன்னை நீ பண்டிகரி சாப்பிட்டியா என்று கேட்குறாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி தான் வேட்டைக்கு போகிறோம் என்று சொல்லிட்டேன். இது நான் ஒன்றும் தெரியாமல் ஒரு யதார்த்தமாக ஒரு சொல்லிட்டேன். வேட்டைக்கு போகிறோம் அப்படிங்கிறத தலைவர் பெருமையாக நினைப்பார், இல்லை ஒன்றும் இதாக நினைப்பார். நாங்கள் இன்றைக்கி தானே வேட்டைக்கு போகிறோம்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி சேரலாதன், காட்டிலாக்க அமைச்சர் சக்தி, நாங்கள் எல்லாம் ஒரு ஷாட்கன், அதை குறிய இடத்துல இருந்து சுடுற துப்பாக்கியெல்லாம் தயார் பண்ணிட்டு தலைவரை பார்த்து வந்தவரும் நாங்கள் வேட்டைக்கு போகிறதுன்னு முடிவெடுத்துட்டோம். கடல் தண்ணியா குடிச்சு வந்தது, கையை பிடிச்சா பார்த்தீங்களா அண்ணா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தேன்னா பதில் யாருன்னு சொல்லுது அண்ணா, தலைவர் பேச்சை மீறக்கூடாதுன்னா நீங்கள் பேசாமல் இருங்கண்ணா. நினச்சி பாருங்க, தவமும் புகழ்மாறனுடைய இறப்புக்கு அந்த இடத்துக்கு உடல் வைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு நான் போகணுங்கிறேன். தலைவர்கிட்ட உத்தரவு, அவனை அனுப்பிடாதீங்கன்னு, அந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடாதீங்க அப்படின்னு. எப்படியாவது நான் போகணுங்கிறேன். நான் கெஞ்சுறேன் ஒவ்வொருத்தருடைய, தயவு செய்து நான் போனேன்னா என் கூடவே இருந்தவன் இறந்து விட்டான், நான் போகணும்போது போகக்கூடாதுங்கிறேன். அப்போ நான் கெஞ்சி கதிரி பொட்டம்மான்ட்ட சொல்லி அண்ணன்ட்ட சொல்லி, அண்ணா நான் தூரமாக நின்றுட்டு போயிடுறேன் அப்படின்னு என்னை பாதுகாத்து தூரமாக இருட்டுகளே வச்சு துப்பாக்கி சூட கற்றுக் கொடுத்தது முதல் பல்வேறு விதமான உணவுகளை பரிமாறியது வரை பிரபாகரன் உடனான தனது அனுபவங்களை கடந்த காலங்களில் சீமான் தெரிவித்திருந்தாலும், ஈழத் தமிழரும் சீமானுக்கு முன்பே பிரபாகரனை நன்கு அறிந்தவருமான பாலு மகேந்திராவை தன்னிடம் கேட்டதாக சீமான் கூறியிருப்பது பொய் என்றும், மொத்தமாகவே 12 நிமிடங்கள் மட்டுமே நடந்த சந்திப்பை சீமான் மிகைப்படுத்தி தெரிவிப்பதாகவும் கொளத்தூர் மணி சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜகிரண் எல்லாம் தானே போனாங்க, எல்லாத்தையும் தானே பார்த்தாங்க. சரிங்க, ராஜகிரண் போயிருந்தாரு. ஆனா இவர் வழியாகன்றதெல்லாம் சும்மா சுத்த பொய்யது. இவரு விரும்பி சந்திக்கணும்னு கேட்டாரு, கூட்டி போனாங்க. அவரு கூப்பிடவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பகவான் சீமாட்ட நேரடியா எந்த ஒரு விஷயமும் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஆமா, சொல்லத்தக்க அளவுக்கு அப்ப அவங்களோட உறவு இல்ல. அவரோட விசிட்டரா போய் பார்த்துட்டு வந்தாரு, அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் அதிகபட்சமா சந்திச்சிருப்பாங்க? அதிகமான ஒரு 15 நிமிடம் இருக்கலாம். அது குறைவுதான். 12 நிமிடம் தான் அங்க ரெக்கார்டு படி. ஆரம்ப காலத்தில் திராவிடர் கழக மேடையில் சீமானை மேடையேற்றியவர்களில் கொளத்தூர் மணி முக்கியமானவர். மேலும் சீமானுக்கு முன்னரே விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் கொளத்தூர் மணி என்பது குறிப்பிடத்தக்கது.